மேம்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த மாதத்திலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். தேவனை தொழுது கொள்ளுகிற, தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனையும் அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய தன்மைகளையும் நாம் அறிந்தவர்களாக இந்த நாட்களில் அதிகமாய் வாழ வேண்டும். பொதுவான ஒரு சிந்தை, பொதுவான ஒரு வாழ்க்கை, பொதுவான கிறிஸ்தவ வாழ்க்கை தேவன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆமென். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம், அவருக்கு கொடுக்க வேண்டிய முதல் ஸ்தானம், முதன்மையான ஸ்தானத்தை அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தரை ஒரு தேவனுடைய பிள்ளை கனம் பண்ண வேண்டும் என்றால், அவருக்கு முதன்மையான ஒரு கனத்தை கொடுக்க வேண்டும் என்றால், அவரை குறித்த ஒரு தெளிவும் ஒரு அறிவும் தேவ பிள்ளைகளை நமக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது 42வது அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கு இப்படியா சொல்லப்பட்ட வாசிப்போமாக, நான் கர்த்தர், என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நபரை பார்த்து பேசுகிறார். வேதத்தில் அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய தன்மைகள் எல்லாம் விவரிக்க முடியாதவைகள் ஏராளம் இருக்கிறது. அவ்வளவு பெரிய தேவன் நம்மை சந்தித்திருக்கிறார் என்றால் நாம் மிக மிக பாக்கியவான்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த தெய்வத்தை நம்முடைய தெய்வமாய், நம்முடைய ஆண்டவராய் பெற்றுக்கொள்ள ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்ததென்றால், இதுபோல ஒரு பாக்கியம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், ஏனென்றால் அறியாத ஜனங்கள் ஏராளம். பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்கு அவர் தம்முடைய குணாதிசயங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். அதான் அதில் சொல்லப்பட்டது, நான் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றார், நான் கர்த்தர். அவர் சிருஷ்டிகர். எல்லாவற்றையும் உண்டாக்க காரணமானவர் அவரே. ஆமென். சிருஷ்டிகர்த்தா, நான் கர்த்தா, கர்த்தர். இது என் நாமம். அல்லேலூயா. சகலமும் உண்டாகிறதற்கு காரணமானவர் நான். சகலத்தை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தா நான். நான் கர்த்தர், எல்லாவற்றுக்கும் மேன்மையானவர். இது என்னுடைய நாமம். அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை. அல்லேலூயா. அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, ஆண்டவரே நான் மகிமைப்படுத்துகிறேன் வாயில் சொல்லுகிறோம். அல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்த வேண்டும். நம்மோடு கூட ஒரு நல்ல ஒரு படித்த ஆள் அல்லது ஒரு அபிஷியல் லெவலில் இருக்கிற ஒரு நபர், ஒரு அதிகாரியாக இருக்கிற நபர் நம்மோடு கூட வந்தால் அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டோம். பேசணும். அல்லேலூயா. அவர்களை மதித்து, அவர்களை கனப்படுத்தி, அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து, நாம் எங்கேயாவது போனால் நம்மை நாம் அறிமுகப்படுத்த மாட்டோம். அல்லேலூயா. நம்மோடு கூட வந்திருக்கிற அந்த முக்கியமான ஆபீசராக அறிமுகப்படுத்த, நம்மை அவர்களுக்கு தெரியும். நம்மை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இல்லை. அப்போது என்னை பார்க்கலும் அவர் கனத்துக்குரியவர், ஆமென், மரியாதைக்குரியவர் என்பதை அங்கு விளங்கப்படுகிறோம். அவர் என்ன இதில் இருக்கிறார், என்ன இடத்துல ஆஃபீஸராக இருக்கிறார் என்று நாம் அவர் என்ன செய்கிறாங்க, அறிமுகப்படுத்துகிறார். போனால் அவர் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி அந்த கனத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். ஒரு மனுஷன். அல்லேலூயா. பாருங்கள், இப்போ ஒரு நாட்டை ஆளுகிற, ஒரு மாநிலத்தை ஆளுகிற முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஒரு தேசத்தை ஆளுகிற ஒரு அதிபர்கள் அல்லது பிரதமர்களாக இருந்தாலும் சரி, அல்லேலூயா, அவர்களுக்குரிய மரியாதையும் கனமும் வித்தியாசமானது. அவர்கள் பதவியில் இருக்கும்போது அவர்களை ஏதோ ரொம்ப பெரிய தெய்வம் போல மக்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தூக்கி கனப்படுத்துகிற மதிக்கிறார்கள். அவர்கள் எத்தனையோ அவர்களுக்கு செக்யூரிட்டி, பாதுகாவல்கள், எப்பொழுதும் கண்காணிக்கிற நபர்கள் அவரோடு கூட இருப்பார்கள். இது ஏனென்றால் அவர்கள் நாட்டில் ஒரு மிக கனத்துக்குரிய மதிப்புக்குரிய நபர்களாக இருக்கிறதுனால், அப்போ அவர்களை அற்பமாகவோ ஏளனமாகவோ கேவலமாகவோ பேசவோ நடத்தவோ முடியாது. ஆமென்.
அப்போ அவர்களுக்குரிய மதிப்பு, அவர்களுக்குரிய ஒரு கனம். அல்லேலூயா. அவர்கள் எப்பொழுதுமே என்ன செய்வார்கள்? எதிர்பார்ப்பார்கள். அவர்களோடு கூட இருக்கிறவர்களும் எதிர்பார்ப்பார்கள். அல்லேலூயா. ஐயோ தலையில சொல்லுவோம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களும் கூட. எனக்கு ஒரு மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்? அவர் கர்த்தரானதனால். ஆமென். அவர் உன்னதமான தேவனாக இருக்கிறபடியினால். பாருங்கள், 90 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. பர்வதங்கள் வாசிப்போம். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். அங்கு அந்த வசனத்தை நாம் கவனமாய் படிக்கும் போது, ஆமென், நம்முடைய தேவனுக்கு என்ன இல்லை? தொடக்கம் இல்லாதவர். சொல்றோம், அவர் தொடக்கமும் முடிவுமே இல்லாதவர். நாட்கள் உண்டாகிறதற்கு முன்னதாகவே, எல்லாவற்றுக்கு முன்னதாக அவர் அவராகவே இருக்கிறார். கர்த்தர் மாறாதவர். ஆமென். ஹல்லேலூயா. அதான் விஷயம். அதான் சொல்லப்படும். பாருங்கள், பர்வதங்கள் தோன்றும் முன்னே பூமியையும் உலகத்தை எல்லாம் உருவாக்கும் முன்னே நீரே எப்படி? அநாதியாய். அநாதியாய் என்றால் என்ன? இல்லை, கணக்கு இல்லை, அதுக்கு அளவில்லை, தொடக்கம் இல்லை. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு ஒரு மகத்துவம் நிறைந்த தேவனை அக்கதமாராதிக தொழுது கொள்ளுகிறோம். அப்படிப்பட்ட பெரிய தேவனுடைய பிள்ளைகளை நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ள அந்த சிந்தை இருக்கணும். ஆமென். நான் சாதாரணமான நபர் அல்ல. அல்லேலூயா. தேவன் பெரியவராக இருக்கிறார். பரம தகப்பன் அவர் பெரியவர். அவருடைய மகன், அவருடைய மகள். உலகத்தின் மனிதர்கள் ஒருவேளை நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதனால் அவர்கள் நம்மளை மதிக்காமல் இருக்கலாம். ஆமென். ஏன்னா நான் போன வாரம் தான் உங்களுக்கு சொன்னேன், நான் உலகத்தான் அல்ல. நான் உலகத்தானா இருந்தால் அது நீங்கள் உலகத்தாரா இருந்திருந்தால் உலகம் தன்னுடைய என்ன செய்யும்? சிநேகிக்கும், நேசிக்கும். அப்போ உலகத்திற்குரிய நபரை உலகம் மதிக்கும். உலகத்துக்குரிய நபரை பார்த்து உலக மக்கள் பயப்படுவார்கள். அல்லேலூயா. இப்போ வேதம் சொல்லுகிறது, அந்த பாயிண்ட் வாசிப்போம். அந்த 17வது அதிகாரத்தில் யோவான்ல சிநேகித்திருக்கும் பகைக்கிறது என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. ஏன் பகைக்கிறது? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனை தேவன் யார் என்ற ஒரு அறிவு மனிதனுக்கு இல்லை. அப்போ தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை மனிதர்கள் அறிந்திருந்தால் அல்லேலூயா தேவனை மதிப்பார்கள், கனம் பண்ணுவார்கள், அவரை பயப்படுவார்கள். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும்போது பாருங்கள், அதனுடைய யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசியம் பார்க்கலாம். ஒளி இருளிலே என்ன செய்தது? பிரகாசித்தது. அது எந்த ஒளி? பாருங்க, 1ஆம் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, தேவனாயிருந்தது, தேவனோடு இருந்தார், உண்டாயிற்று, உண்டாகவில்லை. நல்லா புரிந்து கொள்ள, எவ்வளவு படிப்படியாய் ஆண்டவராகிய இயேசுவை அங்கே என்ன செய்வது? அறிமுகப்படுத்துறது. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் ரொம்ப ரொம்ப இனிமையானதாக. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாய் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆதியில என்ன இருந்தது? வார்த்தை. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அடுத்தது தேவனா இருந்தது. என்னங்க விளக்கம் கண்டுபிடிக்கிறது?
ஹல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை தேவனை, ஆண்டவராய் இயேசுவை குறித்து ஆமென் கொடுத்திருக்கிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவரை ஒருபோதும் யாரும் நினைச்ச விளக்க முடியாது. ஆமென். அவ்வளவு மறைபொருளாக இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். பகிரங்கமாக அவரை என்ன செய்ய மாட்டார், வெளிப்படுத்தி அவர் காட்ட பார்க்க முடியாது அவரை. நாம் அவரோடு எவ்வளவுக்கு எவ்வளவு நெருங்கி பரிசுத்த ஆவியானவரோடு இணக்கமாய் நெருக்கமாய் வாழ நாம் வாஞ்சிக்கிறோமோ, அந்த அவருடைய உதவியோடு நாம் வேத வசனங்களை வாசிக்கவும் தியானிக்கவும் கேட்கவும் செய்ய அல்லேலூயா ஆண்டவர் குறித்த அறிவு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஆமென். அது கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசிக்கும். அல்லேலூயா. திடீர்னு பிரகாசிக்கார். அவர் கொடுத்த அறிவாகிய ஒளி. அல்லேலூயா. அவரை நாம் நேசிக்க, நம்மை பரிசுத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, அல்லேலூயா, சத்திய வசனத்தை கேட்டு அதை கை கொண்டு, அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நம்ம அவரை தேட அல்லேலூயா, அவருடைய மகத்துவத்தின் வெளிச்சம் நமக்குள்ளே கடந்து வர ஆரம்பிக்கும். நாம் எவ்வளவு ஆண்டுடைய சமூகத்தில் பயத்தோடும் பரிசுத்தத்தோடும் அவரை நெருங்க வேண்டியது இருக்கிறது. சரி, நான் சொல்றேன் பாருங்க. அடுத்தது அப்போ அவர் ஆதியிலே எப்படி தேவனோடு இருந்தார், எப்படி வார்த்தையாய் இருந்தவர், தேவனிடத்தில் இருந்தவர், தேவனாய் இருந்தவர். அல்லேலூயா. மூன்றாவது சகலமும் அவர் மூலம் உண்டாயிற்று, உண்டாகவில்லை, ஜீவன் இருந்தது, ஒளியா இருந்தது. அல்லேலூயா சொல்லுவோம். அவருக்குள்ள என்ன இருந்தா? ஜீவன். ஆமென். நான் அவைகளுக்கு என்ன உண்டாயிருக்க? ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருக்கு அந்த ஜீவன் எப்படி வெளிப்பட்டது? மனுஷனுக்கு ஒளியாய். ஒளியின் தன்மை என்ன? இருளை அகற்றுவது. ஆமென். ஒளியின் தன்மை என்ன? இருளை விலக்குவது ஒளியின் தன்மை. அல்லேலூயா. சொல்லுவோம். அப்போ இன்னும் ஒளியின் தன்மை என்ன? வழியாய் காட்டுவது. ஆமென். ஒளியின் தன்மை என்ன? இடறுவதற்கு ஏதுவான காரியங்கள் இருந்தால் அதை அறிந்து வாழ்வதற்கு ஒளி வெளிச்சம் உண்டாகிறது. ஆமென். அப்ப அந்த ஒளி, அந்த வெளிச்சத்தினுடைய தன்மைகள் நிறைய இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த வெளிச்சம், அந்த ஒளியானது, ஆமென், ஒரு மனித ஒளியிடத்தில் ஒரு மனிதன் வரும்போது அவனுக்குள் இருக்கிற பாவ இருள் அவனை விட அகன்று போகிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற பாருங்க. அடுத்த வசனம், 5ஆம் வசனம். இருளிலே பிரகாசித்தது, அதை பற்றி கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஓ ஒளி பரிசுத்தம். ஆமென். இருள் எனது பாவம். அந்த ஒளியாகிய பரிசுத்தமான ஆண்டவர் வெளிப்பட்ட போது, அல்லேலூயா, இருளெல்லாம் என்ன செய்து ஓடி போயிடுச்சு. ஆமென். அந்த இருள் எல்லாம் சேர்ந்து இந்த ஒளியை என்ன செய்ய முடியும்? மறைக்க முடியவில்லை. ஒரு தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கைக்குள் அவர் கடந்து வந்திருக்கிறார் என்றால், அல்லேலூயா, அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்? வெளிச்சமாய். அப்படி என்றால் இருள் இல்லாத ஒரு மனுஷியாய், இருளாகிய பாவம் இல்லாத நபர்களாய். ஆமென். எப்படிப்பட்டவராக? இருளாகிய பாவம் இல்லாத நபராய். அல்லேலூயா. ஒளியும் இருளும் ஒரு இடத்தில் தங்குமா? தங்க. ஆமென். அப்ப இயேசு பாருங்க, கீழே வாசிப்போம். இருளானதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அடுத்தது, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான், அவரை குறித்து சொல்ல வந்தான். அடுத்தது, அவன் அந்த ஒளி அல்ல இருந்தான். அடுத்த வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியான மையான ஒளி.
ஹalleluya. அப்போ உலகத்திலே வந்து praise the Lord எப்படியா எந்த எந்த மனுஷனையும் என்ன செய்யறதா பிரகாசிக்க. அதான் இயேசு சொன்னார், நான் உலகத்திற்கு என்னவா இருக்கிறேன், ஒளியா இருக்கிறேன், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம். அப்போ அவரில் உள்ள அந்த ஒளியை நாம் பெற்று நம்மில் இருந்து அந்த வெளிச்சம் உலகத்துல பிரகாசம், குடும்பத்துல பிரகாசிக்கணும், நாம் குடியிருக்கிற ஊர்ல பிரகாசிக்கணும். இப்ப நம்ம ஜனங்கள் பார்க்கும்போது என்னதான் பார்க்கணும், வெளிச்சத்தை தான் பார்க்கணும். என்னது? அப்ப வெளிச்சம் யாரு? இயேசு. ஆமென் ஆமென். ஒரு தேவனை பிள்ளை புரிந்து கொள்ளணும், உனக்குள் முதலாவது அந்த ஒளி, அதாவது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் அல்லேலூயா அல்லேலூயா. எனக்குள்ளே இயேசு வந்தார். ஆமென். எனக்கு இருக்கிற பாவமாகி இருள் என்னை விட்டு விலகி போய் விட்டது. ஆமென். என்னிலிருந்து அவர் பிரகாசிக்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. என் மூலமாய் கிறிஸ்து வெளிப்படுகிறார். அப்ப இது போல இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள் இருந்தும் ஜனங்கள் மத்தியில் என்ன வெளிப்படணும்? வெளிச்சம். வெளிச்சமாகிய யாரு? இயேசு. அது நம்முடைய பேச்சில் வெளிப்பட வேண்டும், நம்முடைய நடக்கையில் வெளிப்பட வேண்டும், நம்முடைய சிந்தையில் வெளிப்பட வேண்டும், நம்முடைய பார்வையில் வெளிப்பட வேண்டும், நம்முடைய செயலில் வெளிப்பட வேண்டும். ஆமென். எல்லா நிலையிலும் என்ன வெளிப்படணும்? வெளிச்சம் தான் வெளிப்படணும். நம்மளுக்கு இருள் வருமா? இருளுக்கு சொந்தக்காரன் யாரு? சாத்தான். ஆமென். இருளுக்கு சொந்தக்காரன் யாரு? அந்தகார லோகாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அப்போ இருளாகிய பாவம் ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுகிறது என்றால், ஆமென், இருளாகிய அருவருப்பான சுபாவம் ஒரு மனுஷனுக்குள் வெளிப்படுகிறது என்றால் அவனுக்குள் யார் இல்லை? ஒளியாகிய இயேசு இல்லை. அப்ப யாருக்கு இருப்பது? இருளுக்கு அதிபதியாகிய சாத்தானுடைய கிரியைகள் அடங்கியிருக்கு. நம்முடைய குணங்கள், நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய நடைமுறைகள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும் என்ன வெளிப்படணும்? வெளிச்சம். கிறிஸ்துவின் சுபாவம். யாருடைய சுபாவம்? தான் விஷயம். அப்போ அவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இருளை அகற்றத்தக்க நிலையில் ஹல்லேலூயா நம்ம ஏதொன்றை மறைக்காதபடி ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம். யார் ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்தில் வைக்க மாட்டான். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைக்காலால் மூட முடியும். ஒருவனும் விளக்கை கொளுத்தி கட்டில் நடியில் வைக்க மாட்டான். அவன் மறைக்கப்பட்டிருக்கிறது என்றாலே ஒரு பக்கம் என்னமா இருக்கும்? இருளா இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை ஒரு பகுதி மட்டும் வெளிச்சமாகவும் ஒரு பகுதி இருளாகவும் இருந்தால் கவனிக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. அதில் கர்த்தர் மகிமைப்படுவாரா? என் மகிமை வேறொருவனுக்கும் கூட. சபையில மட்டும் வெளிச்சம். எங்க எத்தமா சொல்லு? சபையில மட்டும் வெளிச்சம். ரொம்ப பரிசுத்தவான் போல, பக்திமான் போல, நல்ல அல்லேலூயா, நல்ல பாட்டு, சபையில மட்டும் வெளிச்சம். ஆனால் சபையை விட்டு வெளியே போனால் என்னது? இருட்டு. சொல்ல புரியுதா இல்லையா? அப்போ தேவன் நம்மை சபைக்குள்ள மட்டும் பிரகாசிக்க அல்ல, நீங்க எப்படி வெளிச்சமா இருக்கிறையோ ஹல்லேலூயா, இந்த வெளிச்சம் எல்லா இடத்திலும் பிரகாசிக்க வேண்டிய அவசியமா இருக்கு. அதற்கு நம்மை பிரகாசிப்பிக்கிற ஆண்டுடைய சமூகத்தை நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த இருள்கள் எனக்குள் மறைந்திருக்கிறது, இந்த இருள் சுபாவங்கள் எனக்குள் மறைந்திருக்கிறது. ஆண்டவரே அல்லேலூயா, தயவாய் என்னுடைய வாழ்க்கை முழுமையா பிரகாசிப்பீம். ஆமென். என் இருளை முற்றிலும் அகற்றும் என்று சொல்லி அல்லேலூயா யார் ஆண்டு சமம் ஒப்பு கொடுக்கிறார்களோ ஆமென், அந்த வாழ்க்கையில் இருக்கிற இருளை முற்றிலும் அகற்றுகிறது. ஆமென்.
அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் ஒளியாந்த எந்த மனுஷன் எந்த அப்போ அவன் பெரியவனும் சின்னவனும் பட்டதாரியும் உலகத்தையே ஒரே குடைக்குள்ள ஆள் வந்தாலும் சரி, அல்லேலூயா, அவனே அவர் பிரகாசிக்க வல்லவர். ஆமென். சொல்லி அடுத்தது இருந்தார். என்னது? உலகத்தில் இருந்தார், உண்டாயிற்று, உலகம் அவர் அறியவில்லை. கையை விதாலே சொல்ல புரியுதா இல்லையா? சொன்னா நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உலகத்திலே இருந்தார். அடுத்தது அவர் மூலம் உண்டாயிற்று. எல்லாம் யார் மூலம் உண்டாச்சு? அவர் மூலம் உண்டாச்சு. அடுத்தது உலகம் அவரை அறியவில்லை. அப்போ இன்றைக்கு ஒரு மனுஷனிடத்தில் நம்ம கேட்கிறோம், அப்போ உலகம் எப்படி உண்டாச்சு? அது தானா உண்டாச்சு. சொல்றானா இல்லையா? மனுஷன் எப்படி உண்டானா? குரங்கிலிருந்து வந்தான். ஒரு இது படம் போட்டுறது, கருத்து படம். பால் உள்ள குரங்காட்டு 4 காலில் போகிறான். அடுத்த செக்ஷன், அடுத்த இதில் வரும்போது வால் இல்லாதவனை கொஞ்சம் முந்து போகிறான் குரங்கு. கொஞ்சம் போன திரும்ப மூஞ்சி இருந்தது. லாஸ்ட்டில் வரும்போது மூஞ்சி மனுஷன் மூஞ்சி வருது. இது வந்து மனுஷன் எங்கேருந்து வந்தானா? குரங்குலேருந்து. மூளை இல்லாதவனை நான் கேட்குறேன், இன்னைக்கு உன அப்போ யாராவது குரங்க பத்திருக்கானா? இல்லை உன பாட்டி குரங்கா? அதான் நான் கேட்குறேன். சுத்தமாக மனிதன் என்ன இல்லை, அறிவற்ற மனுஷன். ஆண்டு சொல்கிறாரு, அல்லேலூயா. அவர் உலகத்தில் என்ன செய்தார்? இருந்தார். உலகம் அவர் மூலம் உண்டாச்சு. அடுத்தது அறியல. அப்போ மனுஷன் கேட்டால் எப்பா உலகம் எப்படி உண்டாச்சு பாருங்க. விண்வெளியினுடைய காரியங்களை குறித்து நிறைய சொல்கிறாங்க. நம்மளால் அதெல்லாம் அறிந்து கொள்ள முடிவதில்லை. ஆனால் சில காரியங்களை புரிந்து கொள்ளுகிறோம். மனிதன் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்காத எத்தனையோ கோள்கள் மேலே இருக்கான். புதுசாக ஒன்று கண்டுபிடின்னு சொல்லிடுறான் திடீர்னு. அப்போ இத்தனை வருஷம் கண்டுபிடி தெரியல. நட்சத்திரங்கள் அவன் எண்ணல. அடுத்தது சூரியன், சந்திரன், பூமி, இன்னும் பல கிரகங்கள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடைவெளியை கற்று வைத்திருக்கிறான். சூரியன் இருக்கிற இடத்திலிருந்து கொஞ்சம் விலகி போனாலும் பூமி தாங்காது. கொஞ்சம் பூமிக்கு அருகில் வந்தாலும் பூமி தாங்காது. இது எவன் வச்சிருப்பான் சொல்லுங்க. அப்போ சகலத்தை சிருஷ்டித்த தேவன், அல்லேலூயா, எதை எப்படி வைக்கணுமோ அப்படி அவர் செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனால் மனிதன் அதை என்ன செய்யற? மனிதனுடைய சின்ன முள்ள அந்த அறிவு இல்லை, வேற எல்லா அறிவும் வருது, சாக்கடை. ஆனால் தேவனுடைய மகத்துவத்தை சிந்திக்கும் திறனற்றமான மனிதன் வாழ்ந்து கொண்டான். நான் ரொம்ப யோசித்தேன். அல்லேலூயா. கொஞ்சம் சூரியன் என்னதான் ஒரு 2 அடிக்குகளை இறங்கட்டுமா நம்ம பூமிக்கிட்ட, ஒருத்தம் கூட என்ன செய்ய முடியாது, உயிரோடையே இருக்க முடியாது. எல்லாம் பஸ்பமாக மாறிடும். கொஞ்சம் தள்ளி போட்டான், பூமி ஐஸ் கட்டைய மாதிரி. ஆனால் என்ன செய்யிட்டு இருக்கு? சுற்றிட்டே இருக்கு. அப்போ அதாக இரவு பகல் உண்டாகிறது. ஒரு வருஷம் சூரியன் பூமி என்ன செய்கிறது? அப்படியே வருது. அப்போ இதில் தான் என்ன வருது? இரவு பகல் வருகிறது. அப்போ இரவு பகல் மாற்றங்கள் வர காரணமே, இப்போ எங்கே சுற்றுவதுன்னா அடுத்த மெதுவாக நகர்ந்து போகும்போது நம்ம பக்கம் இருளடையும், அங்கே வெளிச்சம் வரும். நீங்கள் கன்னியாகுமரியில் போயிருந்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த சூரியனுடைய உதயம், சன்ரைஸ் சன்செட், மேலே நின்று பார்த்தா ஒரு 3-4 மணிக்கெல்லாம் என்னது, அந்த குறிப்பிட்ட திசை, அந்த கிழக்கு பகுதியில் தண்ணி சிவப்பு கலராக இருக்கும். சின்ன சிவப்பாக தெரியும், அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சிவப்பு அதிகம். ஒரு 5 மணி
ஆகும்போது வயிறு ரத்தம் போல் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன தெரியும், சூரியனுடைய அவ்வளவு அழகாக சொல்லப்பட்டது. அங்கே சென்று பார்த்தா தெரியும். ஸ்தோத்திரம், போய் பாருங்கள். அடுத்தது முக்கடல் ஒன்று சேருகிற இடம் கன்னியாகுமரி. இப்போது பார்த்திங்கன்னா அந்த பூமி சுற்றுறதுக்கும் சூரியன் சுற்றுறதுக்கும் இவ்வளவு என்ன இருக்குது. அப்போ இவைகளை இப்படி ஒரு முறையை ஆயத்தப்படுத்தினது யார்? தேவன். இயற்கையாகவே கத்தர் வச்சிருக்காரு. இது மனித மூளைக்கு அப்பாற்பட்டது. விண்வெளி ஆராய்ச்சிகள், அந்த ஆராய்ச்சி அது இன்டர்நெட்டில் அவன் போகிறான், அது வேறு விஷயம். தேவன் அவனுக்கு கொடுத்த என்னது அறிவை தான் பயன்படுத்துகிறான். அப்போ தேவன் எவ்வளோ பெரிய ஞானியாக இருப்பார். அப்போ மனிதனுக்கு தேவன் கொடுத்த சின்ன என்னது தண்ணி தொட்டு தளிச்சு விடுற மாதிரி உள்ள அறிவு தான் இது. மீதி எவ்வளோ சமுத்திரம் கிடக்கு. அப்போ அவ்வளோ பெரிய சர்வ ஞானி நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தேவனை நம்ம என்ன செய்யறோம்? ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை நம்முடைய பரம அப்பாவாக இருக்கிறார். அப்போ நம்ம எவ்வளோ கரெக்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. எவ்வளோ பயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும், எவ்வளோ தூரம் அவருக்கு கனம் கொடுக்கணும். ஆனால் அவர் உலகத்தில் இருந்தார், எல்லாம் நடந்தது. உலகம் அறியலை, அதான் விஷயம். அப்போ ஏன் உலகம் ஆண்டவர் பகைக்கிறது என்றால், அல்லேலூயா, பாருங்க 3:19 வாசிப்போம். ஏன் பகைக்கிறது? நான் உங்களுக்கு சொல்ல கவனிங்கள். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருள விரும்புகிறது. அப்போ ஏன் அவர்கள் ஒளியை பகைக்கிறாங்க? ஏன் அவர்கள் இயேசுவை பகைக்கிறார்கள்? அதான் சொல்ல வேண்டியது. அவர் உலகத்தில் இருந்தால் அவர் மூலம் அனைத்தும் உண்டானது. ஆனால் உலகமே அறியல. அறியாதனால் அவர் என்ன செய்யறார்? பகைக்கிறார். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது ஒளி 19 ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், அதை நாங்கள் உலகத்தில் இருந்தால், ஆனால் உலகம் அவரை அறியாததனால் அது வந்திருந்தும் ஏன் அறிய முடியவில்லை? மனுஷனுடைய கிரியைகள் எல்லாம் பொல்லாதவை. கையவை தலையில சொல்லுவோம். மனுஷனுடைய கிரிய அப்படின்னா இருள். என்னது இருள்? பொல்லாதவைகள் என்றாலே அதுக்கு பேர் என்ன? இருள். தேவன் ஒளி. பேசலாம். பொல்லாதவைகள் இருக்கிறபடியினால் ஒளியை பார்க்கலும், எது ஒளியாகிய இயேசுவை பார்க்கலும் இருளை விரும்புகிறது. அப்போ அவங்க ஏன் ஒளியை பகைக்கிறாங்க? அவர்களுடைய கிரியை என்னது? நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் என்னுடைய ஜிப்பா எல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு. நல்லா கவனிங்க. அது சேரு இருக்கு, சேரு எல்லாம் வச்சு தேய்ச்சிடும். வெளிச்சதுன்னா தெரியுமா தெரியாதா? சொல்லு. தெரியும். சரி, இப்போ ஒரு அமாவாசை இருட்டில் தான் நின்றுட்டு இருக்கிறேன், தெரியுமா? தெரியாது. அப்போ நான் இருட்டில் நிற்கிறேன் தான் நினைக்கிறேன். துணியெல்லாம் என்னமா இருக்கு, ஆனால் வெளிச்சங்கத்து இருக்கு. கம்பம் அங்கே லைட்டு எரியுது ரொம்ப தூரத்தில். அல்லேலூயா. அப்போ நான் நினைக்கிறேன், நான் அந்த வெளிச்சத்துக்கிட்ட போயிட்டா என்னுடைய ஜிப்பானுடைய அழுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம எங்கே நிற்போம்? இங்கே நின்றோம். புரியுதா இல்லையா? அப்போ இதனால எனக்கு எங்கே வர விருப்பம் இல்லை. யாராவது விளக்கு எடுத்து நீங்கள் வந்துட்டே கொண்டான்னு சொல்கிறேன், பிடிக்கல சொல்ல. புரியுதா? நல்லா கவனிங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லையே. அல்லேலூயா. அப்போ ஒன்று ஒரு ஆள் என்ன செய்யறா, அப்படி அந்த பிரதர் என்ன செய்யறாரு, விளக்கு எடுத்துட்டே அங்கே எனக்கு நேராக வர. அப்படி நான் என்ன செய்கிறேன், ஐயோ எனக்கு ஷர்ட்டில் ஜிப்பாவில் இருக்கிற பூரா சேரெல்லாம் தெரிஞ்சிருமேனு நான் என்ன செய்கிறேன், ஒளிச்சு ஓடுறேன். அவர் என்ன துரத்திட்டு வர. உடனே கோபம் வருது. யோ என்ன கல் எடுத்து ஒற்றை எழுதி மண்டையில்
அவர் என்ன சொல்ற, இயேசுவை ஏற்றுக்க நம்ம சொல்கிறோம். ஏன் அவன் துரோகி பாவி சொல்லுது. அவனுக்கு என்ன வருது? நம்ம ஒதுங்க நம்ம விடலையே. ஏய் நீ மதத்தை மாற்ற நம்ம சண்டை நிற்கிறான். இதுதான் இன்னைக்கு இந்த உலகத்தில் நடந்துட்டு கேடு. வேதம் சொல்லுது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறபடி, ஆனா அவன் ஒளியை பயக்கிறான். அவன் எதை விரும்புகிறான்? அவனுடைய செய்கை எப்படி இருக்கு? பொல்லாதவன் இருக்கு, அருவருப்பா இருக்கு, பாவம் செய்து வாழறான், பாவமாகிய சேத்தில் முழுகி இருக்கிறான், துர்நாற்றமாகிய என்னது சாக்கடைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதனால் ஒளியிடத்தில் இவன் வந்துவிட்டால் எல்லாம் பகிரங்கமாயிருமே. நம்மகிட்ட அழுக்க கண்டுபிடிச்சுக்குவாங்களே, நம்மகிட்ட அழுக்க நம்ம கழுவி போக்க வேண்டி வருவேன். இப்படி இந்த அழுக்க நம்ம விடுறதான் பன்றி கொலை சேத்தில் தான் கிடப்பேன். கழுகப்பட்ட பன்றி எங்க திரும்ப போல வசனம் தான் சொல்லு, எங்க திரும்பின மாதிரி. இப்போ பன்றி என்ன செய்யப்பட்ட கழுகுனாலும் என்ன செய்யாது? சுத்தத்தை நாடாது, எதை தான் தேடும். அப்போ கழுகு விரும்பவில்லை. அல்லேலூயா. பாவத்தில் வாழ்கிற மனுஷன் அல்லேலூயா கையை தலையில சொல்லு, பாவத்தையே நாடி ஓடிக்கொண்டிருக்கிறார். அவன் எங்க வர விடவில்லை, பாவத்தை விட்டு இயேசுவிடத்தில் வந்தால் பாவத்தை விடணும். ஆமென். நல்ல மதுபானம் இருந்துற ஒரு மனுஷன் இருக்க வச்சு விடுவோமே. கொண்டு போய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்த தெய்வம் ஐயா, உன்னுடைய பொல்லாத மதுபானம் அந்த அடிமைப்பட்டிருந்த நாடு விடுவிப்பார், உன் குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கும், உன் பிள்ளைகள்லாம் நல்லா இருப்பாங்கன்னு சொன்னால் அவன் சொல்லுவான். அவனுக்கு விட மனசு வரா, கேட்பான். ஆனால் எங்கே இடம் கொடுக்க மாட்டேன், இருதயத்தில். நீங்கள் செயின் ஸ்மோக்கரை பாருங்கள், அல்லது பயங்கரமான குடிகாரனை பாருங்கள், அல்லது பயங்கரமான பாவங்களில் ஏதாவது விழுந்து கிடக்கிற மனுஷனை பாருங்கள். அவன்கிட்ட போய் நீங்கள் இயேசு சொன்ன அவன் ஏற்றுக்கொள்வானா? எதிர்ப்பான். ஆமென். எதிர்க்கிறானா இல்லையா? யோ என்கிட்ட சொல்லாதையா, என்ன அவன் பெரிய பரிசுத்தவன் மாதிரி, நம்ம பாவி மாதிரி. சொல்ல புரியுதா? நல்ல கவனம். ஏன்னா இந்த உலகம் ஏன் நான் இது சொல்கிறேன்னா நீங்கள் புரிந்து கொள்வதற்கு தான் சொல்கிறேன். நம்ம என்னவோ ஐயோ இப்படி ஆகிப்போச்சுன்னு நினைக்காம இருக்கிறது வழக்கி சொல்கிறோம். நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் 100% சரியான வாழ்க்கை. நான் சேவிக்கிற தேவன் உண்மையான தேவன். நம்முடைய தேவன் ஒருவரே பரலோக வாழ்வை கொடுக்கிற தேவன். நம் ஆண்டு ஒருவரே பாவத்தை போக்குகிற தேவன், வேற ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அவன் அந்த மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறதுனால், செயின் ஸ்மோக்கர் அடிமைப்பட்டிருக்கிறது, கொடூரமான மோசமான அருவருப்பான பாவத்துக்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறதுனால், அல்லேலூயா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னோன்னா அவனுக்கு தப்புன்னு கோபம் வந்துடும். வேற ஏதாவது ஒரு சாமியை பற்றி சொன்னா, அப்படி சாமி சரிங்க சாமி வாரேன் சொல்றானா இல்லையா? வரலன்னு சொல்லுவானா? வேற எந்த ஆசாமி சொன்னாலும் தோத்திரம் அப்படி ஆசாமி சரி சாமி வர சாமி ஆசாமி சொல்லிட்டு வந்துடுவான். ஏன்னா அவைகளிடத்தில் போகிறவன் எப்படி இருக்கண்டா? பரிசுத்தமாக இருக்கண்டா. சொல்ல புரியுதா? என்ன எப்படி இருக்கண்டா? பரிசுத்தமாக இருக்கண்டா. அவைகளுக்கு பரிசுத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இயேசு ஒருவரை பரிசுத்தர், அதை நிரூபிப்பது அந்த உலகம். ஹல்லேலூயா. இயேசு யார் என்பதை உலகம் நிரூபிக்கிறது. இயேசு யார் என்பதை நீ புரிந்து வைத்திருக்க வேண்டும். அதை மட்டும் சொல்றோம். மதுபானத்தில் தண்ணீர் பாருங்க, அதில் ஒரு பெலிக்ஷன் சொல்ற ஒரு ஊழியக்காரர் கத்துறாரு. டாஸ்மாக் கிட்ட போய் நின்றுட்டு நீதிமொழிகளில் உள்ளதான வசனத்திற்கு வாசிக்கிறார். மனுஷனே, மதுபானம் அருந்தினால் நீ செய்வதே உனக்கு தெரியாது, மனைவி உனக்கு அடையாளம் தெரியாது, பிள்ளைகள் அடையாளம் தெரியாது, நல்வழி உனக்கு தெரியாது, நீ படுகொலையில் சென்று விழுந்து விடுவாய், உன் குடும்பம் நிம்மதி இழந்துவிடும் என்றெல்லாம் பயங்கரமாக பேசுகிறார். பாவம் எங்கே நின்று டாஸ்மாக்கு வாசல் நின்றுட்டு எல்லாரும் பார்த்துட்டு யாருக்கு? அவருக்கு தலையில் சோறு.
யார் பத்த பிள்ளையோ தலைக்கு வழி இல்லாமல் சுற்றி நடக்கு. சரி, ஒரு கூட கைப்பிரதி எல்லோரும் வாங்கல, சிலர் தான் வாங்குறாங்க. சிலவன் பிராண்டு வாங்கணுமா வேண்டாமா, இவர் சொல்கிற பார்த்தா நம்மளை அடிச்சு போடுவார் போட்டுக்கு வந்து நிற்கிறான் பின்னாடி தூரத்தில். சரி, இந்த மனுஷன் மாட்டிட்டார், வாங்கணுமே. அப்பவும் அவனுக்கு விட்டுட்டு போகணும்னு வரல. சரி, மெதுவாக பக்கத்தில் வருவான். திரும்ப சொல்கிறதுன்னு பார்ப்பான், டாஸ்மாக்கையும் பார்ப்பான். அவன் பாட்டில் வாங்கிட்டு போகிறதும் பார்ப்பான். அவன் துணிஞ்சு போயிடுவான். இந்த ஆள் தயங்குறாரு. கடைசியில் எங்கேயாவது பேப்பரை வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு, சரி இந்த ஆள் போட்டு அப்புறம் போய் வாங்கிக்கலாம். ஆனாலும் அது அவனுக்கு கிட்டம் இருக்கும். சிகரெட்டு பிடிக்கிறான்னா என்னது, ஒரு நாள் ஒரு ஒரு பிரதர் பயங்கர சிகரெட் பிடிக்க, கிறிஸ்டியன், சிகரெட்டு கிறிஸ்தவன், நிறைய சிகரெட் பிடிக்கும். எப்போ சிகரெட் பிடிப்பார். சிகரெட்டு பிடிச்சி சிகரெட் எல்லாம் பீடி கட்டாக வச்சுருப்பார். ஒரு கன்வென்ஷன் அங்கே நிறைய பேர் அப்படி கிறிஸ்தவங்க அப்படி தான். சர்ச்சுக்கு போகிற அன்னை மட்டும் குடிக்க மாட்டான், சிகரெட்டெல்லாம் அன்னைக்கு குடிக்க மாட்டான். ஏன்னா உள்ளே போனால் சிகரெட் ஸ்மெல் வரும், குடிக்க மாட்டான். சர்ச்சுக்கு முடிஞ்சு வரும்போது டாஸ்மாக் போயிட்டு தான் வீட்டுக்கு பைபிளை கொண்டு போடா வீட்டுக்கு கொண்டு போ. அப்பா எங்கே போகிறீங்க, கொண்டு போடா. ஏன்னா பைபிளை கையில் குடிச்சிட்டு போனால் விடுவாங்களா, அப்படி குடிக்கிற துணிகரக்கார மாதிரி இருக்காங்க. அல்ல இல்லையா? அப்போது அதுக்கு அடிமைப்பட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, வயசுல அது மீட்டு வாரது ரொம்ப கடினம். அல்ல இல்லையா? அப்போ இவன் கன்வென்ஷன் பப்ளிக் மீட்டிங், ஒரு மீட்டிங் நடக்குது. இந்த ஆள் ஃப்ரெண்ட்ஸுகளோடு போனா. அப்படி போயிட்டு தேவ செய்தியை கேட்டார். சகோதரனே, மதுபான அருந்துகிற சகோதரனே, தேவனுடைய ஆலயத்தை கெடுக்காதே. புகைப்பிடிக்கிற சகோதரனே, உன் சிகரெட்டையும் பீடியை தூக்கி போடு. கர்த்தரை சந்திக்கிறார், அது உன் தேவாலயத்தை கெடுக்காதே. இயேசுவை நேசிக்கிறார் அப்படின்னு பயங்கர சுவிசேஷம் பிரசங்கித்தார். உடனே இவருக்குள்ள பெரிய மாற்றம். உடனே மனம் திரும்பிட்டு ஓடி போய் பக்கத்தில் ஒரு ஓடை, கையிலே ஒரு பேக்கெட் சிகரெட்டும் ஒரு கட்டு பீடி இருக்குது. அப்படியே திருக்கி முடிச்சு போ சாத்தானே என்று போட்டுட்டு நேரே போய் இயேசுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு முன்னாடி போய் முட்டி போட்டார். அவர் ஒப்பு கொடுத்து இயேசு ஏற்றுக்கொள்கிறேன் என்ன சொல்லி முட்டு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி விட்டார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. வீட்டுக்கு வந்துட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டோன்னு அவருக்கு ஒரு பீடி சிகரெட் பிடிக்கணும். வேண்டாம் சாசை எப்பவும் இந்த சிந்தையை கொண்டு வரன்னுட்டு கிடந்து சாத்தானை திட்டிட்டு கிடக்காரு. ஆனால் எண்ணம் விடலை. சரி, ஒரு வாரம் உட்காந்துட்டு இருந்தார். சோதராண்டவரே, சாசனை தொந்தரப்படுத்துகிறாண்டவரே, இப்படி என்னை காப்பாற்றாண்ட பண்ணுவோம். திடீர்னு அந்த வழியாக ஒரு சிகரெட் பிடிச்சி புகையை மூஞ்சி சிகரெட் பிடிச்சா புகை வந்து எங்கே வந்து இவன் மூஞ்சி பார்த்துருந்து அடிச்சு தலையை செய்து ஒன்று பார்த்தா, சார் தெரியாமல் அந்த சிகரெட்டை உடைச்சி போட்டோமே. நேரே திருப்பி போனான். இருட்டு வேறு, இப்போ எல்லாம் வெளிச்சம் கிடையாது. இல்லை, இருட்டில் போய் கிடந்து என்ன செய்யறான், ஓடரை போட்டு அடுத்து தடவலாம். சிகரெட்டையும் பீடி. கடைசியில் கொஞ்சம் காணும், 2-3 துண்டு கிடச்சி. ஆண்டவரே, ஒரு முறை மன்னிச்சு மத்தாய்க்கு மனம் திரும்புதல். ஆண்டவரே, ஒரு வேறு வழி இல்லைப்பா. திரும்ப புஷ்கன்னு அடிச்சிட்டு புகை பிடிச்ச பிறகு நிம்மதி இல்லை. இப்போ தெரியாமல் குடிச்சிட்டேன்னா ஆண்டவரே தப்பு பண்ணி அடுத்தது கொஞ்ச நேரம் மறந்துருப்பான். அடுத்த ஏதாவது ஞாபகம் வந்து திரும்ப கொடுக்கும். இப்படி பல வருஷங்களாக சிகரெட்டை உடைச்சி தூர போடுறது, திரும்ப போய் துண்டு பிறகு சூப்புறது. ஒரு நாள் ஆண்டவர் டைரக்டாக அவனுடைய இடப்பட்டார். அன்னைக்கு அழுது ஒப்பு கொடுத்தான். மனம் திரும்புதல் அப்படி வரணும். அல்லையா? அதோடு அந்த சிகரெட் அதுக்கு மேலே பெரிய வரப்பு வந்து போச்சு.
ஏன் சொல்கிறேன்னா, மனம் திரும்புதல் எமோஷனல் திருந்துறவன் சிகரெட்டை போட்டுட்டு திருப்பி போய் தேடுவோம், துண்டு சூப்பிட்டு போட்டதெல்லாம். அதல்ல மனம் திரும்புதல் என்றால் வெட்டி விட்டது மாதிரி. ஹல்லேலூயா! அந்த மாற்றம். ஒரு பாவத்தை வெறுத்தாச்சுன்னா திருப்பி மனசங்க போகக்கூடாது. மனசங்க போய் திரும்பவும் தேடி நடக்குனாலே நீ என்ன சரியா மனம் திரும்புதல். அல்லேலூயா! இப்படி சிலர் உண்டு. அல்லேலூயா! மாற்றம். அதை பாருங்க, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியினால் ஒளியை பார்க்கணும் இருளை விரும்புகிறதே. அப்போ அவனுக்கு விருப்பம் இருளதான் ஆசைப்படுறான். எதை வெறுக்கிறான்? ஒளியை. கிழமை அடுத்த வசனம், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். ஆமென். தவறு செய்கிறவன், பாவம் செய்கிறவன் எவனு எதை பகைக்கிறான்? சத்தமா சொல்லு. ஒளியை என்ன செய்யறான்? பகைக்கிறான். ஏண்டா? பாவம் என்பது இருள். அல்லேலூயா! அவனால் அவன் பாவத்தை விடுகிறான் என்றாலே அவன் வெளிச்சமாக இருக்கிறான், பிரகாசிக்கப்பட்டிருக்கிறான். ஆமென். அதான் விஷயம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராது இருக்கிற. கையை வைத்து சொல்லுவோம், சத்தமான சொல்லுவோம். பாவம் செய்கிறவங்க, தவறில் இருக்கிறவங்களுக்கு சர்ச்சைக்கு வரைக்கு பிடிக்கும். அதான் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா! தன் கிரியைகள் கண்டிக்கப்படுமா. எங்க வந்தா? ஒளிக்கிட்டோம். சபையில் வந்தா சத்தியத்தை பேசணும். அல்லேலூயா! அதான் நம்ம சில ஆட்கள் சில தவறுகள் குறைகள் இருக்கும். சிலர் பெரிய பாவம் செய்யாமல் இருந்தாலும் சிலர்கிட்ட பெரிய பாவத்தை உள்ள மறைச்சி வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கணும் அன்னைக்கு. அப்போ அவங்களுக்கு சபைக்கு வரைக்கு பிடிக்கும். காரணம் அவங்கள்ட்ட இருக்கிற குறைகள் என்ன செய்ய சுட்டி காட்டும். அந்த குறைகளை அவர்களால் என்ன செய்யணும்? விடுக விருப்பம் இல்லை. அதை விடுக விருப்பம் இல்லை, விட சொல்கிறவங்கள திட்டுவாங்க. மற்ற குடிகாரனை போல. ஆமாம். விசாரக்காரன் இருக்கிறான். ஏன் நீ எல்லாம் நடக்கிற மனுஷனா நீ? ஏசப்பாட்ட வாடா, ஒரு நாட்டு பணத்தோணும் ஏசு இப்படி சொல்ல ஆரம்பிச்சுனா, மற்றபடி சாதா சொன்னால் கூட விட்டுருவான், கண்டுக்கிட மாட்டான். ஏசு உன்னை மாற்றுகிற தெய்வம் ஐயா. அப்படியா? என் வீட்டு பக்கம் வந்துடாது. ஏன்னா அவனுக்கு எதை பிடிச்சிட்டு இருக்கிறதா பிடிக்கும்? பொல்லாங்கு. அப்போது பொல்லாங்கு என்பது பெரிய பாவம் இருக்கும், சின்ன குறையும் இருக்கும். இப்போ விசுவாசிகளாக இருக்கிறவங்களும் சபைக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னா, அவங்களுடைய பொல்லாத சுபாவங்கள் என்ன செய்யப்படுது? கண்டிக்கப்படுது, கடிந்து சுட்டி காட்டப்படுது. அவங்க வாழ்க்கையில் தெய்வீக சமாதானத்தை கொடுக்கிற இயேசுவின் வெளிச்சம் பிரகாசிப்பிக்கிறதுக்காகவும் பொல்லாங்க விடுன்னு சொல்றாங்க. உன் குணத்தை விடு, இந்த தவற செய்யாம இதை வெறுத்துரு, விட்டுரு. அப்பதான் உனக்கு வாழ்க்கையில சமாதானம் கிடைக்கும். உன் குடும்பத்துல சமாதானம் கிடைக்கும். நம்ம அப்படி சொல்லுவோம்னு நினைச்சா எங்க வரமாட்டான், இங்க வரமாட்டான். அங்கே போனால் நம்மளை குற்றப்படுத்துவாங்க, நம்ம தவறெல்லாம் சுட்டி காட்டுவோம். அப்போ அதில் யாரை? தேவனாகிய கர்த்தரை பிரகாசிப்பிக்கிறது மெய்யான ஒளியை பகைக்கிறான். ஆமென். தன்னால் விட முடியலைன்னா ஆண்டவரிடத்தில் என்ன செய்யலாம்? கெஞ்சலாம். ஏசப்பா, நான் தவறு தான், என் வாழ்க்கையில் ஒட்டிகிட்டு இருக்கிற இந்த இருள், இந்த சுபாவம், இந்த செயல் என்னட்டு இது தயவு செய்து மன்னிச்சு என்னை விட்டு மாற்றிடுங்கப்பா. நல்ல சிந்தையை தாரும், ஒரு வெளிச்சமாக பிரகாசிக்கிற ஒரு மனுஷன் என்னை மாற்றும் என்று தேவனிடத்தில் நாம் கேட்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அனுரே, இதை என்னால் விட முடியலப்பா, இந்த செயல் என்னால் விட முடியல, இந்த சுபாவம் என்னை விட்டு போகலை, தயவு செய்து என்ன மன்னி, எனக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்ப்பா. என் சொந்த பலத்தில் தான் என்ன செய்ய வாழ முடியாது, என்னால் அதை விடுக்க முடியாதப்பா, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். ஆமென்.
விலகினங்களை உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அவர் நம்ம சகல சத்தியத்துக்கும் சத்தியம்தான் வெளிச்சம். கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தெய்வமும் பாதைக்கு சத்தியம். நமக்கு என்ன கொடுக்குது? வெளிச்சம், பாதையை காட்டு. சத்தியத்துக்கு முன்னாடி நீ போகும்போது இருள் ஒன்றை விட்டு அகன்று. சத்தியத்தின் பாதையில் வாழ நீ மறுத்தால் இருள் போய் இடறி விடுவார். இயேசுவன் நானே வழியில் சத்தியம். வழியில் வந்தது உண்மை, இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மை. நீ வாழ்கிற வாழ்க்கை சத்தியமாகிய வெளிச்சமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டாய், ஞானஸ்நானம் எடுத்து விட்டாய், அடுத்த உனக்கு முன்னதாக இருப்பது ஜீவனை அடைய. ஹல்லேலூயா! நித்திய ஜீவனை சுதந்தரிக்க. ஆமென். சத்தியத்தின் வழியாகவே நடந்து செல்ல வேண்டும். கரங்களை தட்டி இயேசு நானே வழி, அவ்வளோதான். அப்பா இயேசுவை ஏற்றுக்கிறேன் போதும்னு சொல்லியிருந்தா பிரச்சனை, நமக்கெல்லாம் நிம்மதியாக இருக்கு. நானே வழி, என் வழியாக எங்கே போவான்? பிதாபண்டத்தில் போவான், பரலோகத்தை போவான் என்று ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கணும். அந்த 6ஆம் வசனம் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நானே வழியும் சத்தியமும். இப்போ அதாக பிரச்சனை. இப்போ நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கணும். நாங்கள் இயேசு இல்லாமல் நாங்கள் இயேசுவை ஏற்றோம், நான் கொண்டாட்டம் நல்லா இருக்கணும், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், எல்லாம் பெற்று போச்சு. சரி இருக்கட்டும், ஓகே, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் நீ எந்த வழி? சத்தியத்தின் பாதை ஒன்று இருக்குல்லவா, அந்த சத்தியத்தின் வழியில் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறார். அப்போ அதாவது சத்தியத்துக்குள்ளும் நடத்த அவர் உன்னை உண்மையில் விரும்புகிறதுனால தான் ஹல்லேலூயா உனக்கு அவர் சத்தியத்தை போதிக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ, ஆமென், நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு அவர் உனக்கு வைத்திருப்பது சத்தியத்தின் பாதை. அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். பரிசுத்த ஆவியானுடைய பெரிய வேலை தான். ஆமென். எப்படி நடத்துறது? அவர் சத்தியத்துக்கு மாறாக ஆவியானவர் நடத்த மாட்டார். அதுதான் சத்திய ஆவியானவர். ஆமென். புரிந்து கொள்ளணும். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், உண்மை. ஞானஸ்நானம் எடுத்து விட்டீர்கள், சர்ச்சைக்கு வர்றீங்க, உண்மை. ஆனால் நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை போதித்து நடத்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். அந்த சத்தியம்தான் உன்னை தகுதிப்படுத்தும். ஆமென். தகுதிப்படுத்தி எங்க நித்திய ஜீவன். சத்தியம் இல்லாமல், சத்தியத்தின் பாதை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. ஆமென். அதாக்கு சத்தியங்கள் போதிக்கப்படுவது. சிலர் வந்து கலங்காதே திகையாதே ஆறுதல் செய்தி மாதிரியே பேசி பழகிடுவாங்க, ஒரு சந்தோஷத்திலே வச்சுருப்பாங்க. சில செய்திகள் நான் தயங்கிற ஒரு பாலியங்க ஷோய் இப்படி பேசினார், உங்களை பற்றி ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க. நம்முடைய கதைகள் வேறு, ஆனாலும் கூட வெறும் மக்களை ஒரு மகிழ்ச்சிக்குள்ளேயே வைத்திருக்கிறது ஆவியானவர் அல்ல. மகிழ்ச்சி உண்டாகும் எப்போ? பரிசுத்த ஆவிக்கு ஆவியான கீழ்ப்படிந்து வாழும்போது மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் ஆவியானவர் நம்மை, அவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறதுனால, நம்முடைய தேவன் பரிசுத்தமானவராக இருக்கிறதுனால, பரலோகம் பரிசுத்தவான்களுடைய ராஜ்யமாக இருக்கிறதுனால, பரிசுத்தத்திற்கும் பாவத்திற்குரிய வித்தியாசத்தை ஆவியானவர் போதித்தே. பரிசுத்தத்திற்கும் பாவத்திற்குரிய வித்தியாசத்தையும், பாவம் செய்தால் எங்கு போய் அடைவார்கள் என்றும், பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தால் எங்கு செல்வார்கள் என்றும் பகுத்து போதிக்காத போதனை என்ன அல்ல, சத்திய போதனை அல்ல. ஆமென். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பிரித்து பேசி கொடுக்கணும், அதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. தேவனோட தான் புரியும். அதாக்கம் உங்களுக்கு எல்லாம் பேச ஆவியானவர் பாவத்தை பற்றி பேசுவார். ஆமென். பரிசுத்தத்தை பற்றி பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. பாவத்தில் இருக்கிற மனுஷன் பாவத்தை எச்சரித்து பேசும்போது அவனுக்கு பிடிக்காது. பரவாயில்ல மகனே, நீ பாவம் செய்தாலும் பரவாயில்ல, சர்ச்சை மட்டும் வந்து அப்போ ஆண்டு சொல்லுவாரா? அப்படி ஒரு இயேசுவே இல்லையே, அப்படி ஒரு ஆண்டவர் இல்லை.
நம்ம ஆண்டவர் யார் மட்டும்தான்? பரிசுத்தமான தெய்வம் மட்டும்தான். அது பாவத்தை ஒரு இருளும் ஒளியும் என்ன செய்யாது? ஒன்றித்து வாழாது, ஒரு இடத்தில் குடியிருக்காது. ஹல்லேலூயா. உனக்குள் இருளை நீ வைத்துக் கொண்டு ஒளியும் வேண்டும் என்றது இருப்பாய் என்றால் நீ உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். நான் இப்படிதான் இருப்பேன், என்னிடத்தில் இந்த இருளையும் வச்சுட்டு என்னை இயேசுவையும் கும்பிடுவேன் என்ன இருந்தால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, அது போலி. ஆவியானவர் உனக்கு எச்சரிக்கும் போது, ஆமென், விட வேண்டியதை விடுவதற்கு நீ ஆயத்தப்படும் போது ஹல்லேலூயா அரவணைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். Glory to Jesus. Hallelujah. Praise the Lord. நம்முடைய தேவன் எவ்வளவு ஆச்சரியமான தேவன். அதான் சொல்ல, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். அப்ப நாம் பாவம் செய்கிறோம், நம்மிடத்தில் தவறுதலுக்கு இடம் கொடுக்கிறோம் என்றால் கர்த்தர் துக்கப்படுகிறார். அதற்கு நாம் இருதயத்தை சாய்க்கிறோம் என்றால் அவரை பகைக்கிறோம். சொல்லிட்டு அடுத்தது ஒளிக்கிட்ட மாறுறதுக்கே அவனுக்கு தயக்கம். ஏதாவது சொல்லிடுவாங்களோ, யார் என்னென்னா பாஸ்டர் ஏதாவது சொல்லிடுவாரோ என்னாக நினைப்போம். நமக்கு ஆவியானவர் நமக்கு ஏதாவது சொல்லிடுவாரோ, நம்ம குறைய ஆவியான சுட்டி காட்டி அந்த எண்ணம் கிடையாது. யாருக்கு சொல்லிடுவாரோ? பாஸ்டர் சொல்லிடுவாரோ. நானாக கிடைச்சேன், நம்ம மிஸ்டேக் தவறு நம்மகிட்ட இருக்குது. பரிசுத்த ஆவியானவருக்கு அது பிடிக்காது, ஏசப்பா பிடிக்காது, பிடிக்காத அவர் சுட்டி காட்டுவார். நம்ம நேரம் பிடிச்சிட்டு யாரை பண்ணுறோம்? பாஸ்டர் தான் சொல்லுவார், பாஸ்டர் இதான் சொல்லுவார். ஏன் சொல்லுவார்? சரி, நம்மகிட்ட தான் குறைகளை சொல்லுவார். ஐயோ, அப்படி அல்ல, யார் எதாவது சொல்லக்கூடாது, ஆண்டவர். அப்போ நீ யாருக்கு பயப்படுற? மனுஷனுக்கு. நீ யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு. தேவனுக்கு பயந்தால் ஊழியக்காரனை குற்றம் சொல்ல மாட்டேன். ஆமென். தேவனுக்கு பயந்தால் ஊழியக்காரனை பயப்பட மாட்டேன். நீ தேவனுக்கு பயப்படாதனால ஊழியக்காரனை பயப்படுற. புரிஞ்சா இல்லையா? புரிஞ்சவங்க சொல்ல பார்க்கலாம், புரியாதவங்க சொல்லி பார்ப்போம். நம்மை அதான் சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறார். ஆண்டு சொல்லுகிறார், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த நல்ல இயேசுவுடன் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இருளாகிய பாவங்கள், அருவருப்புகள், பொல்லாத சுபாவங்கள், பொல்லாத சிந்தைகள் உங்களுக்குள் ஒட்டி கொண்டிருக்கும் என்றால் அந்த இருளாகிய பொல்லாத சுபாவங்களை, ஆமென், இப்போ நீங்க இடம் கொடுத்தால் ஹல்லேலூயா உங்களை விட்டு அந்த மெய்யமான ஒளி முற்றிலும் அகற்ற வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. உங்களை பிரகாசிப்பிக்க உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த உண்மையான ஆண்டவர் இன்று நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதான் நமக்கு பார்த்தோம். பேசலாம். என்ன பார்த்தோம்? வாசித்த முதல்ல, எஸ், நான் கர்த்தர், என் நாமம் கொடுக்கவே மாட்டேன். ஆமென். அழகா சொல்றாரு. எவ்வளவு உரிமையோட சொல்றாரு ஐயா, எவ்வளவு உரிமையோட சொல்றாரு. நான் கர்த்தர் என்று சொல்றார். அதான் இது என்னுடைய நாமம். அடுத்தது, என் மகிமையை நான் வேறு ஒருவரையும் கொடுக்க மாட்டேன். என்னுடைய துதியை இருக்கிறவங்களும் கொடுக்க மாட்டேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர், அவ்வளவு பெரிய தேவனை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். 66 66 1-2 வாசிக்கும் போது வாசிப்போம். என்னவென்றால் இவ்வளவு பெரிய தெய்வம் கையை தலையில் சொல்றாரு. சொல்றாரு இங்க சொன்ன, நான் கர்த்தர், இது என்னுடைய நாம், என் மகிமை வேறு கொடுக்க மாட்டேன், என் துதியை விக்கிரம் கொடுக்க மாட்டேன். அவங்க சொல்றாரு, கர்த்தர் சொல்லுகிற என்னவென்றால், வான என்னுடைய சிங்கம், அவ்வளவு பெரிய தேவன். ஹல்லேலூயா. கால் வச்சிருக்கிற இடம் தான் இந்த இடம் பூமி.
அந்த அவரு காலுக்கிட்ட நம்ம எல்லாம் உட்காந்துட்டு பூமி எனது பாதப்படி எவ்வளவு விசித்திரமான பெரிய இது கட்டினாலும் எப்படிப்பட்டது எப்படிப்பட்டது எல்லாம் நான் தாயா உண்டாக்குனேன் சொல்லுகிறார். ஆனாலும் இவைகளெல்லாம் நாம் உண்டாக்கினாலும் அல்லேலூயா என்னுடைய வானத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தாலும் பூமியின் பாதப்படி இருந்தாலும் அல்லேலூயா ஆனாலும் சிறுமைப்பட்டு உள்ளான ஆவியில் நொறுங்குண்டு என்னுடைய வசனத்துக்கு நடுங்கிறவனை நான் என்ன செய்ய நோக்கி பார்ப்பேன். கையை அப்போ இவ்வளவு பெரிய தேவனாக்க நாயன் ஒதுங்கி இருக்க மாட்டார். சூரை தள்ளிந்து இல்லையா சொல்ல மாட்டார். ஆனால் ஒன்று உனக்கு தேவை, ஒன்று அரவணைக்க. ஆமென். நீ ஆவியில் என்ன செய்யணும்? நொறுங்கி உன்னை தாழ்த்தி அவருடைய வசனத்துக்கு நடுங்குனா ஒரே இந்த வசனத்தின் முடி நான் குற்றவாளியப்பா, நான் குறைவுள்ளவன். ஆமென். என்னை நடுங்குனா உன்னை அவர் நோக்கி பார்க்கிறார். அந்த ஆண்டவர் என்று நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார், நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நான் கர்த்தர். ஆமென். இது என்னுடைய நாமம். ஹல்லேலூயா. என் மகிமை வேறு ஒருவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் தான் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணுறார். இன்று நான் தங்கி இருக்கிற இடம் எப்படிப்பட்டது? ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவேன். நான் என் ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறேன். என் ஜனங்களுடைய குடும்பத்தில் வாசம் பண்ண விரும்புகிறேன். ஆனால் நான் விரும்புகிற இடம் என்ன ஸ்தலம்? பரிசுத்த. இன்று உன்னுடைய வாழ்க்கையை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து குறைகளை அறிக்கை இடுவாய் என்றார். இன்று உனக்குள் இருக்கிற இருள், உன்னிருக்கிற பிரச்சனையாகிய இருள், வியாதியாகிய இருள், ஹல்லேலூயா, போராட்டமாகிய இருள், ஆமென், எல்லாம் உன்னை விட்டு அகன்று கடற்கரை ஒப்படைத்துவோம். உன்னை விட்டு உன் குடும்பத்தை விலகி போகும். இன்று உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன் வீடு இன்று ஒளிமயமாய் மாறும். தேவனை நீ இடம் கொடுக்கணும். ஆமென். நீ இடம் கொடுத்து பாரு. இதுவரை என்னென்னலாம் மறைச்சி வச்சுட்டு இருந்தேன், எனக்குள்ள என்னென்ன குணம் எல்லாம் இருக்கப்பா, என்னை மன்னிச்சிருக்கேன். தயவு செய்து என் குடும்பத்தில் பிரச்சனை நீங்கணும், நிம்மதியற்ற நிலை நீங்கணும், சண்டை சச்சரவு நீங்கணும், குழப்பம் நீங்கணும், நல்ல நிம்மதியான தூக்கம் இல்லை, அதெல்லாம் நீங்கணும். தயவாய் என் குடும்பத்துக்குள்ள இருளாகிய இந்த பிரச்சனை அகல. இயேசுவே என் வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரகாசிக்க ஆண்டவரே, நான் அதற்கு நான் இடம் கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எல்லாம் முழங்கள் படி சொல்லுவோம். எல்லாம் சொல்லுவோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலமாய் மாற்றுதையா.
ஆண்டவரோடு இருக்கிற நிமிடங்கள் எவ்வளவு பாக்கியம். ஒளியானது உலகத்தில் வந்திருந்து ஒளியை பார்க்கிற இருளை அவர்கள் விரும்புகிறபடியினால ஆமென் ஒளியை அவர்கள் பகைக்கிறார்கள். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நாட்கள தேவனிடத்தில் ஒளி எடுத்த வந்திருக்கிறோம். நம்ம இருக்கிற ஒளி இருளாகாதபடி, உன்னிலுள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடி எச்சரிக்கையா இரு என்று வேதம் சொல்லுகிறது. நாட்கள் நம்ம ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட வசனங்கள் முன்பதாய் ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் தேவனது பெரிய ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவீராக. கதை கேட்டது போல் கேட்டு போக அல்ல, கேட்ட வசனத்தை உட்கொண்டு அதன்படி வாழ்வதற்காக ஆமென் எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொன்னீர். ஹல்லேலூயா. உண்மையாய் உறுதியாய் சாட்சியாய் வைராக்கியமாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆமென். தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களிடத்தில் இருக்கிற வெளிச்சம் இருளடைந்து விடாதபடி எங்களை காத்துக்கொண்டு ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கிட்டதே.